இது இருக்கும் எங்களுக்கு. யாரும் வந்து சுட்டுட்டு போவார்களா இந்த முன்னாங்களை. ஆனால் இங்கே அது அல்ல. ஆனால் வழிகள் இருக்கிறது, நிறைய வழிகள் இருக்கிறது. எங்களுடைய மக்களினுடைய பழக்க வழக்கங்கள், எங்கள் போராளிகளை பிரித்து வைத்திருக்கின்ற இந்த இந்திய அரசியல், உலக அரசியலினுடைய விடயங்கள் எல்லாம் பார்க்கின்ற போது மனங்கள் வந்து மிக வலியாக இருக்கிறது. ஏன் இங்கே வந்தோம் என்கின்ற விடயங்களும் மனங்களுக்குள் நாங்கள் அடிக்கடி சொல்லுவேன், நான் அப்படியா திரும்பி செல்ல வேண்டும் என்று. நாங்கள் அதை பற்றி பிறகு யோசிப்போம். அந்த வரிகளோடு தான் நாங்கள் இங்கே இந்த முள்ளிவாய்க்கால் அவலங்களை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுல வந்து நீங்கள் வந்து அங்கே இருக்கும்போது வந்து சுதந்திரமா உங்களோட அயலார்கள் உறவுகள் அண்டு நீங்கள் இருந்தீங்கள். மற்ற போராளி குடும்பங்கள் நீங்கள் வந்து தனியாக உங்களுக்காண்டு இதன் நாங்கள் வந்து நீங்கள் உழைச்சி கொண்டிருந்தீங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் போராளி குடும்பங்களையும் வந்து தேர்வு செய்து அவர்களுக்கான பணியையும் வந்து நீங்கள் செய்து கொண்டிருந்தீங்களே. எங்களுடைய இணைச்சு அதுக்கு முதல் வந்து நீங்கள் வந்து ரங்காண்ட அவரோட வந்து இணைஞ்சு அந்த அவருக்கு இதண்டு அந்த அவர் வந்து வெளிப்படுத்தி இருந்தார். அதுக்கு பிறகு வந்து இது ஐபிசி பாஸ்கரன், நீங்கள் வந்து கேபி சம்பந்தன் அவர்கள்ட்ட இதெல்லாம் போய் இதன்றது அந்த போராளிகள் கண்டி கேட்ட இது விடயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் பகிர்ந்திருந்தீங்களே அந்த இதுல. கண்டிப்பா. இப்ப அங்க இருக்கும்போது அப்படின்னா எங்களுடைய மாவீர போராளி குடும்பங்கள், எங்களுடைய அயல் குடும்பங்களோடு நாங்கள் ஒட்டி உறவாடி அந்த அவர்களினுடைய வேலை திட்டத்தை செய்து கொண்டிருந்தோம் நாங்கள். அப்ப அந்த எப்படித்தான் எங்களுக்குள் வறுமைகள் இருந்தாலும் அல்லது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த போராளிகளுடைய குடும்பங்களை நாங்கள் பார்த்து அவருடைய பேசி அவர்களுடைய வாழ்கின்ற போது, அந்த சுற்றுச்சூழலோடு வாழ்கின்ற போது ஒரு சந்தோஷமாகத்தான் இருந்தது. இன்று நாங்கள் இங்கே பிளத்திற்கு வந்து இந்த துவாரகா விடயத்தில் வந்து பார்க்கின்ற போதுதான் இங்கே விளங்குகின்றது இங்கே எவ்வளவுக்கு எங்களுடைய மனிதர்கள் மாறி நிற்கின்றார்கள் என்பது. ஏன் எதற்காக என்று அவர்களுக்கு கேள்வி அல்ல. அதாவது அங்கே இருக்கின்ற மாவீர போராளிகளாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எதையாவது ஒரு போராளிகள் சொல்லுகின்ற போது அதை காது கொடுத்து கேட்பார்கள். ஆனால் புலத்தில் இருப்பவர்களை பார்த்தீர்கள் என்றால் காது கொடுத்து கேட்காமல் வாழ்கின்றார்கள். அவர்களே கருத்தாளர்களாகவும் அவர்களே சிந்தனையாளர்களாகவும் அவர்களே தலைமைப்படமாகவும் அவர்களே தங்களை இந்த நாட்டிற்குரிய அர்ப்பணித்தவர்களாகவும் நினைக்கின்றபடியால் தான் அவர்கள் அந்த போராளிகளை ஒதுக்கி வைக்கின்றார்கள். இப்ப போராளி என்பவர்கள் உண்மையாக வாழ வேண்டும். அப்ப உண்மையாக வாழ வேண்டும் என்றால் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று நாங்கள் முதலில் அறிய வேண்டும். அப்ப நாங்கள் இன்று வந்து 4 மாதங்கள் கடந்து நிற்கின்ற போது நாங்கள் எல்லாரையும் அழைத்து எல்லாரோடையும் பேச முடியாது. அப்ப எம்மோடு பின்னுக்கு நிற்கின்றவர்களையும் அணியில் செயல்பட்டவர்களுடைய தான் நாங்கள் உறவுகளை பேணி அவர்களோடு வாழ முடியும் சேர்த்து. ஆனால் இருந்தாலும் புலம்பெயர் தேசத்தில் நிம்மதி என்பது இங்கே இல்லை என்பதுதான் உண்மை. ஆனால் நிறைய தூக்கம் இருக்கிறது, அதாவது தூங்க முடிகிறது. இரவில் அந்த நாய் குலைப்பு இல்லாததால் தூங்க முடிகிறது. அந்த ஒரு இதற்காக. மற்றது என்னுடைய தாயார் அவர்களினுடைய வழிகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எப்படியாவது இந்த நாட்டை விட்டு நான் போக வேண்டும் என்பதிலே மிக ஒரு உறுதியோடு இருந்தார். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், நீங்கள் இருவரும் என்ற ஒரு வழிகள், எங்களுடைய குடும்பம் எப்படியாவது நீங்கள் புலத்துக்கு போய்விட வேண்டும் என்பதே அவருடைய ஆசையாக இருந்தது. அப்ப அவருடைய ஆசை என்பதை நாங்கள் இங்கே வந்து பார்க்கின்ற போது அடுத்த வழிகளை நான் சுமந்து நின்றேன். உங்களுக்கு தெரியும், அவர்களினுடைய இழப்புகளும் அதனுடைய வழிகளையும் நாங்கள் போகவும் முடியாமல் பல துன்பங்களை எப்படி அனுபவித்திருந்தோம். நீங்கள் எப்படி என்னோடு வந்து நின்றீர்கள் என்பதும் அதுவும் வந்து இந்த முள்ளிவாய்க்கால் வழிகளோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இப்படித்தான் எங்களை சுற்றி இந்த முள்ளிவாய்க்கால் என்பது அவலத்தை எங்களுடைய மக்கள் மத்தியிலும் எங்களுடைய போராளிகள் மத்தியிலும் தொடர்ச்சியாகவே இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது இன்றும் மட்டுமல்ல, அது எங்களுடைய மக்கள் இன்று பார்த்தீர்கள் என்றால் பாருங்கள், எங்களுடைய மாவீர குடும்பங்களை தத்தெடுக்கின்ற ஒரு உறவுகள் திடீரென்று அவர்களுக்கு கொடுப்பனவு கொடுக்கின்ற போது ஒரு மாதம் பிந்தினாலும் அந்த குடும்பங்களுடைய வழிகள் என்ன, அவர்கள் எங்களைத்தான் தொடர்பு கொள்வார்கள். இது வரவில்லை என்றால் நாங்கள் அதற்குரிய அடுத்த வேலை திட்டத்தை நாங்கள் சேர்ந்து செய்ய வேண்டும். அப்ப அவர்களுடைய பிரச்சனையை நாங்கள் பார்க்க வேண்டும். இப்படி என்று நாங்கள் ஒரு இந்த முள்ளிவாய்க்கால் வழிகள் எம்மை சூழ்ந்துதான் இனியும் வாழப்போகின்றது உயிருள்ளவரை. அப்ப உயிருள்ளவரை வாழப்போகுது என்றால்
இந்த உயிருள்ள நீரோட்டத்தை நாங்கள் நிச்சயமாக உங்களின் ஊடாக இதை பதிவிடுவது அது வருங்கால சந்ததி அந்த சிறார்களுக்கு சில வேளை ஒரு வழிகாட்டியாகவும் அந்த வழிகளை இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு ஈழத்தமிழனும் அனுபவித்தான் என்கின்ற வழிகளும் அவர்களுக்குள் இருக்கும். அப்போதுதான் அவர்கள் எங்களுடைய தாய் மண்ணினுடைய பற்றையும் எங்களுடைய மொழி பற்றையும் அவர்கள் இறுக்கி பற்றிக் கொள்வார்கள். இதுல வந்து நான் உங்களுடைய இதன் போது வந்து நீங்க அங்க பல பேரோட பழகி கொண்டிருந்த நீங்கள் வந்து இங்க வந்து அந்த அந்த எல்லோரோடையும் பழக இல்லாது நாங்கள் வந்து இரகசியம் காக்கணும் இதன் இந்த இரகசியம் காக்கணும் இப்போ எல்லாரோடையும் திடீர்னு பழக இல்லாது புது ஊருக்கு வந்தோடனே எல்லாரோடையும் இதன் இல்லாது நாங்கள் பின்னுக்கு நாங்களும் எங்களோட வாழ்க்கை மன்ற ரீதியில் நாங்கள் பயணிக்க முடியுமென்ற இந்த ரீதி வந்து அந்த வாழ்க்கை வந்து இங்கே இருக்கிற வாழ்க்கை முறை வந்து உங்களுக்கு இந்த மன இதை வந்து கவலையை வந்து உங்களுக்கு அளிக்க இல்லையான்னு இந்த கவலை வந்து நிறைய நீங்க என்னோடு பேசும்போது பார்த்திருப்பீர்கள். மனிதர்களோடு அதாவது ஊரில் இருக்கின்ற போது அவ்வளவு சுதந்திரமாக ஒரு பொருள் இல்லாட்டியும் நாங்கள் ஒரு தொழில் இதை செய்தபடியால் இன்று ஒரு விடயம் இல்லாட்டி அடுத்தவர்கள் ஓடி வருவார்கள், வந்து இன்றைக்கு எனக்கு இன்னதில்லை இதை தாங்குவார்கள், அவரிடம் கொடுப்போம், நாளைக்கு அதை திருப்பி தருவார்கள். இப்படி ஒரு அந்யோன்யம் இருக்கும் எங்களுடைய மண்ணில். இப்ப அவர்களுக்கு இன்று ஒரு 1000 ரூபாய் எங்களுடைய காசு இல்லை என்றால் உடனே வருவார்கள், வந்து 1000 ரூபாய் தாங்கன்னா அடுத்த தாரம் 2000. ஒரு பரிமாற்றங்களோடு ஒரு அழகான ஒரு தேசமாகத்தான் எங்களுடைய பூமி இன்று வரை இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய கிராமத்தில் வாழுகின்ற போது அப்படியே அந்த அழகு இன்னும் இருக்கிறது. அந்த அழகு இங்கே இல்லை. புலம்பெயர் தேசத்தில் நாங்கள் ஒருவரை கண்டாலும் அவர்கள் திரும்பி செல்வதும், நாங்கள் வணக்கம் சொன்னாலும் அவர்கள் அதை கேட்டு கேட்காமல் போகின்றதும் இப்படியான வழிகள் இருக்கிறது. ஆனால் இதே அவர்களுக்கு நாங்கள் வெளிநாட்டவர்களுக்கு வணக்கம் சொல்லுகின்ற போது அவர்கள் வணக்கம் சொல்லுவதும் இன்று எங்களோடு இந்த கூட்டு அதாவது மனித உரிமை செயல்பாட்டாளர்களாக இருக்கின்ற வெளிநாட்டவர்களோடு நாங்கள் பேசுகின்ற போதும் அவர்களோடு இணைந்து நிற்கின்ற போதும் அவர்களுடைய அந்த அன்பு நிறைந்திருக்கிறது. எங்களினுடைய மக்களினுடைய செயல்பாடுகளை பார்த்தோம் என்றால் அது மிக ஒரு மனவேதனைக்குரிய விடயமாகவே இருக்கிறது. இனத்தின் சாபமோ இதுல வந்து என்ன இதண்டா இப்படி இவ்வளவும் அனுபவிச்சு இவ்வளவும் எங்களுக்காண்டி இவ்வளத்தையும் இழந்த போராளிகளை வந்து நாங்கள் கவனிக்காமல் இங்கே வந்து ஏதோ செய்து கொண்டு ஏதோ இதண்டு கொண்டு டிக்டாக்லையும் சோசியல் மீடியாவிலையும் வந்து வட்டி பேச்சு கதைச்சு கொண்டு இதன்ற மொழிய உண்மையாக எங்களுக்காண்டி போராளிகளை வந்து கோயில் கட்டி கும்பிட வேண்டியவர்களை வந்து இந்த அருவருக்கத்துக்கான வார்த்தைகளை பாவிக்கிறதும் கேவலப்படுத்துறதும் ஒன்னம் அவர்கள் பட்ட வழியை வந்து ஒன்னம் வந்து சிங்களவன் செய்ததையும் பார்க்க ஒன்னம் கேவலமா செய்கிறதும் இதுகள் எல்லாம் வந்து அது வந்து உங்களுக்கான பாவங்களைத்தான் நான் பார்க்க நீங்க உங்களுக்கு வருங்காலத்துல நேரப்பூவும் பாவங்களுக்கான இதைத்தான் நீங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறீங்கன்றதுதான் என்னுடைய கருத்தா இருக்குது. இதுல நீங்கள் முக்கியமாக இந்த விடயத்தை நீங்கள் வைக்கும் போது எனக்கும் தோன்றுகின்ற விடயம் என்னவென்றால் இப்ப ஒரு இணையதளம் என்பது ஒரு இனத்தினுடைய வரலாற்றை தாங்கி நிற்க வேண்டும். அப்போ ஒரு இனத்தினுடைய வரலாறு என்பது அது மாவீர நாட்களாக இருக்கும், அது இன்று இந்த முள்ளிவாய்க்கால் அவலங்களாக இருக்கும். அப்ப இந்த விடயங்களை நாங்கள் இணையதளத்தில் எப்படி பேச வேண்டும் என்கின்ற ஒரு மன ஓட்டங்களோடும் அந்த மன கட்டுப்பாடுகளோடும் வர வேண்டும், அதை பேச வேண்டும். அதை ஒரு வருங்கால சந்ததியினுடைய ஏதேனும் ஒரு வாழ்க்கைக்கு ஒரு சிந்தனைக்காக அவர்கள் அந்த பதிவை இணையதளங்களில் பதிவிட வேண்டும். ஆனா நாங்கள் எதை இவர்கள் ஒரு சிலர் இன்று செய்கின்றார்கள் என்கின்ற போது அது இன்னும் மனவேதனையை அளிக்கிறது. எங்களினுடைய போராட்ட வரலாற்றிலும் சரி, எங்களுடைய மக்களினுடைய மிக பெரும் அர்ப்பணிப்பிலும் சரி, எங்களினுடைய மாவீரர்களுடைய அர்ப்பணிப்பிலும் சரி, இன்று மிகுதி இருக்கின்ற இந்த இனம் தன்னுடைய ஒரு வரலாற்றை அந்த வரலாற்றில் எப்படி ஒரு இணையதளத்தை சரியாக பயன்படுத்தி அதை ஒரு வரலாறாக மாற்ற வேண்டும், அந்த வழிகளை எப்படி கடத்த வேண்டும் என்பதை அவர்கள் கொஞ்சம் நிதானத்தோடு அவர்கள்